ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ் கரா ரியலி பெட்டர் தென் கருப்பு? Who the starts a conversation like that? ஸோ இந்த டிபேட்டுன்னு சொல்ல முடியாது. இதை நீங்கள் இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கரை ரிலீஸ் ஆச்சு. இதுவும் இல்லை, ஓடிடியில் நான் சொல்கிறது. ஏன்னா கருப்பு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, எல்லோரும் பார்த்தாச்சு. நம்ம சேனலில் கூட இது வந்திருக்கோம், ரிவ்யூ வந்திருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க. கரை நாங்கள் தேட்டரில் பார்க்கல. ஸோ இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அந்த கரை ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்சம் அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் அதை பற்றி கொஞ்சம் மீம்ஸு, அந்த எந்த சீன் நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த ரெஃபரன்ஸ்லாம் போடுவாங்கள்ல. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் சீன்லாம் பார்க்கும்போது சும்மா நான் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தேன். அந்த கேப்ஷனுமே கொஞ்சம் கருப்பு விட கரை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸும் இருந்துச்சு. அந்த கேப்ஷனுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா, அவ்வளோதான், கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரை தான் நல்லா இருக்குது, கருப்புக்கு ராங் மார்க் போட்டு கரை டிக் மார்க்கு, அண்டர் ரேட்டட் படம், நீங்கள் யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல, தமிழ் ஆடியன்ஸ் க்ளவுன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கண்ணாடி சார் அது. ஸோ அதெல்லாம் பார்த்தேன் நான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த கண்டென்ட்டை சும்மா நானாக கண்டுபிடிச்சேன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ இதை பற்றி பார்த்த மெசேஜ், நம்ம படமும் பார்த்தோம், கரை படம். சரி, ஓகே, இதை பற்றி ஒரு சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு கோத்ரூ மாதிரி போகலாம். ரெண்டு படமும் எப்படி இருக்குது, எது பெஸ்ட்டு இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா கருப்போட ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி போட்டதுனால இப்போது கரை இது ஒரு ஷார்ட் ஒன்லைன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மையிலே எந்த படத்தை எந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ கரை எப்படின்னா ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். ஆமாம், கொள்ளை அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா அவரோட கேரக்டரே திருடுறது தான் தனுஷோட ரோலே அதில். ஸோ அவர் ஒரு ஹெய்ஸ்ட் பண்ணுறாரு ஒரு வீட்டில் போய். இன்ட்ரோ சீனே அதுதான், ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோ தான். ஸோ அங்கே போய் பண்ணும்போது எப்படியோ மாட்டிக்கிறாரு, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவரை. தனுஷ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் தான், வேறு ஆந்திரா தான், ரேணிகுண்டாவில் அவரோட ஒய்ஃபோடு இருக்கார். மமிதா பைஜு அவங்க ஒய்ஃபு, அவரோட ஒய்ஃப் அந்த படத்தில். ஸோ அவங்க கூட ஒரு அமைதியான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறார். அதுக்கான அந்த காசு அவருக்கு பத்தலை. ஸோ பத்தாததுனால என்ன பண்ணுறாருனா, தனியாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்க்குறாரு. அதுக்கு லோன் அப்ளை பண்ணலான்ட்டு போகிறாரு. ஸோ இவர் மேலே எந்த ஷூரிட்டியும் இல்லாததுனால, இவர் பேரில் எந்த லேண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு ஷூரிட்டி கேட்குறாங்க. ஸோ அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 hours later கொள்ளையடிச்சு லாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணார் அப்படின்றது தான் கதை. அந்த ஹெய்ஸ்ட் சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் வர ஹெய்ஸ்ட் சீனு, இன்டர்வலில் வர்றது, எல்லா சீனுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த சீட் எட்ஜில் உட்கார்ற அளவுக்கு ஒரு நல்ல ஹெய்ஸ்ட் சீன். ஏன்னா இது கொஞ்சம் அந்த டைம் பீரியடில் தான் நடக்கும். எந்த டைம் பீரியட்னா அந்த தேவர் மகன் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸும் இருக்கும் இந்த படத்தில். தேவர் மகன் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சைடு, தனுஷ் இந்த சைடு நடந்து போயிட்டு இருப்பார் ஒரு ஷாட்டில். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ அந்த டைம் லைனை காட்டுறாங்க, எந்த டைம் லைனில் இந்த படம் நடக்குது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த டைம் லைனில் எவ்வளோ அழகாக ஹெய்ஸ்ட் சீன்லாம் காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது என்ன, எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட் ஹாஃப் அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லலாம் ஒரு ஹெய்ஸ்ட் சீன் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி சீட் எட்ஜில் ரொம்ப லாஜிக்கலாக காட்டியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைமேக்ஸ் நெருங்க போகிற போக்கில் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். அது எப்படின்னே தெரியல எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஹிஸ்டில் 3 பேராக போய் பண்ணுவாங்க ஹெல்ப்போட. தனுஷ், அப்புறம் கருணாஸ், அப்புறம் இன்னொருத்தர் அவர் கூட இருப்பார், அவங்கெல்லாம் சேர்ந்து. ஸோ கிளைமேக்ஸ் போக 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 என்னென்னா, பக்கத்து வில்லேஜில் இருக்கிற ஒரு பிரான்ச்லேயும் இவர் மட்டுமே தனியாக போகிற அப்படியே காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே 3 பேங்க்கு கொள்ளையடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3ஆம் நாளான்னு தெரியல, 3 பேங்க் கொள்ளையடிச்சிருவார். ஈஸியாக கொள்ளையடிச்சிருவார். இத்தனைக்கும் ஆர்ம்டு போலீஸ் ஒரு பிரான்ச்சில் ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துமே அசால்ட்டாக போவார், கொள்ளையடிப்பார், தூக்கிட்டு வருவார். அப்புறம் எல்லாத்தையும் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கொள்ளையடித்த காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சீரியல் நம்பரில் மாட்டிப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், வேறு ஏதாச்சும் ஒரு கடையில் ஏதாச்சும் ஒரு பெரிய கடையில் போய் என்ன பண்ணுவார், இவர்கிட்ட இருக்கிற அந்த சீரியல் நம்பர் புது நோட் அடித்தார்ல, அதை வச்சுட்டு பழைய அதே அமௌண்ட் பழைய நோட் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதை ஒரே ஒரு சீனில் மட்டும் ரெஃபரன்ஸாக காட்டியிருப்பாங்க. பணத்தையும் பழைய நோட்டாக மாற்றிடுவார். யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்கக்கிட்ட அந்த காசையும் கொடுத்துருவார். ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர்னால் இந்த கொஷின் எல்லாம் வராது.
ஏன்னா வந்து கருப்பை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கருப்பு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டெய்னர், வெறும் கமர்ஷியல் கூட கிடையாது, ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஈவன் அதுலேயுமே கிட்டத்தட்ட நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நீங்கள் லாஜிக்கலாக படம் பார்த்தீங்கன்னா. பட் ஸ்டில் அது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி என்டர்டெய்னர். அது வந்து ஒரு கடவுள் வந்து நடக்கும்போது எல்லாமே வந்து ஒரு பாசிபிள்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க கருப்பில். ஆனால் வந்து கரையில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப லாஜிக்காக போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கல் கொஷின் வந்துடக்கூடாது எங்கேயும் அப்படின்றதுக்காக கரெக்டாக பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் அந்த த்ரில்லிங் போயிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த டிபேட்டை பற்றி பார்த்தோன்னா வந்து கரை ஆர் கருப்பு அப்படின்ட்டு பார்த்தாலே வந்து இது என்ன சார்ட் ஆஃப் கம்பேரிசன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து கருப்பு வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வந்து ஃபேண்டசி கமர்ஷியல் படம். இது வந்து ஹெய்ஸ்ட் த்ரில்லர். இது அஃப்கோர்ஸ் இது கமர்ஷியலில் வருமானு எனக்கு தெரியல கரை. ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஜானர். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா வந்து ஆல்ரெடி வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து பட வறட்சியில் இருக்காங்க, ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ முன்னாடிலாம் வந்து விஜய் சார் படம் வரும், அஜித் சார் படம் வரும், அந்த மாதிரிலாம் வரும்போது ரெண்டு படத்தையும் வந்து கிளாஷ் பண்ணுவாங்க. ஒரு கம்பேர் பண்ணி பேசிட்டு அவங்களுக்கு ஒரு டாபிக் கிடைக்கும். ஸோ வாரிசா துணிவா, ஸோ அந்த மாதிரி அந்த கம்பேரிசன்லாம் இருக்கும்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி படமே வராததுனால வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதனால வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தமிழில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நோன் ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா வந்து கருப்பு வந்துச்சு, நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கரை வந்துச்சு. ஸோ இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். கரை வந்து ரிலீஸ் ஆன டைம் வந்து ரொம்ப தப்பான டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே இந்த படத்தை வந்து யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஏன்னா வந்து அந்த எலெக்ஷன் டைமில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கரை படம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கூட்டணி ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்ததுனால வந்து எல்லாமே வந்து அட்டென்ஷன்லாம் அந்த சைடு போயிடுச்சு. கரை படத்து மேலே வந்து ஒரு அட்டென்ஷனும் வரல. ஸோ கலெக்ஷன் வைஸ் அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கரை. ஸோ பட் இருந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து கன்ஃபார்மாக வந்து நல்லாவே ஓடி இருக்க வேண்டிய படம் தான் கரை, பாசிட்டிவ் ரிவ்யூஸோட. சம் நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பட் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஸோ இது என்ன நான் சொல்கிறேன்னா வந்து கருப்பும் வந்து எனக்கு பார்த்துருந்தேன், நான் தேட்டரில் போய் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்த கருப்பு. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே ரைட்டிங் இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் படம் டிப் ஆச்சு. அது வந்து கதையும் வந்து அதில் அந்த அளவுக்கு இல்லை செகண்ட் ஹாஃபில். பட் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சதுனால அந்த செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப். ஸோ கிளைமேக்ஸ் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றதுனால வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அந்த படம் பார்க்கும்போது இன்ட்ரோ சூப்பராக இருந்துச்சு, ஃபஸ்ட் ஆஃப் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு, இன்டர்மிஷன் நல்லா இருந்துச்சு, தென் வந்து கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும், அது கிளைமேக்ஸுக்கான ஒரு சீன் அது கிடையாது. பட் ஸ்டில் அந்த சூர்யா சாரோட இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த கிளைமேக்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தா ஒரு பேக்கேஜ் கமர்ஷியல் படம், ஃபேண்டசி வேறு. ஸோ ரொம்ப நாள் பட வறட்சியாக இருந்ததுனாலே வந்து கருப்பு படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹிட் ஆயிருக்குன்றது என்னோட ஒப்பீனியன், எனக்கு தெரியல. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரைட்டிங் வைஸும் கருப்பு படம் நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணுறத விட வந்து ரெண்டு படத்தையும் பார்த்து வேறு ஜானர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போனால் நல்லது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது இன்ட்டு போட்டுக்கிட்டு அது நல்லா இருக்குது, கரை வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து க்ளவுன்னு யாரும் வந்து செலிப்ரேட்டே பண்ணலை, கருப்பு வந்து நல்லாவே இல்லை ஒரு சில பேர் சொல்கிறாங்க, எல்லாரையும் சொல்லலை. ஒரு சில பேர் கருப்புலாம் வந்து ஓவர் ரேட்டடு, அவ்வளோலாம் நல்லா இல்லை, அது வந்து சும்மாவே அவங்க ஹிட் பண்ணி விட்டாங்க ஜிபியூ மாதிரிலாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது வேறு ஜேர்னலில் ஹிட்டு, அது வேறு ஜேர்னலில் ஹிட்டு. ஓகே ஹிட்டுன்னு சொல்ல வேணாம். ஆனால் வந்து நல்ல படம் தான் கரை. வந்து உங்களுக்கு தாராளமாக பார்க்கலாம். டியூரேஷனுமே வந்து கம்மி தான் நினைக்கிறேன், 2 hours 30 minutes 38 minutesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கரையும் நல்ல ஒரு சாய்ஸ் தான். உங்களுக்கு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் கொஞ்சம் வந்து இந்த ரூரல் சப்ஜெக்ட்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து தாராளமாக வந்து கரை போகலாம். ஏன்னா கரை வந்து ரொம்ப வந்து இந்த பில்டப் சீனு, ஹைப்பு சீன் அதெல்லாம் எதுவுமே வைக்காமல் கதைக்கு என்ன தேவையோ, கதைக்கு தனுஷ் சார் வந்து எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நல்லாவே இருக்குது படம். ஸோ ரெண்டுத்தையும் பாருங்கள், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து இதுக்கு வந்து அதாவது இதுக்கு ஒரு ஆன்சரே கிடையாது. இந்த கரார் கருப்புன்னு கேட்டிங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஜேனர், அது டிஃப்ரெண்ட் ஜேனர். ஸோ இந்த ஜேனர் பிடிக்கிறவங்க இந்த படம் பார்ப்பாங்க, இந்த ஜேனர் பிடிக்கிறவங்க இந்த படம் பார்ப்பாங்க. பட் ஸ்டில் ஐ அக்ரி தட் என்னென்னா கரை வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாததுனால. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சேனலில் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ணுங்கள், வரும் கன்ஃபார்மாக. ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.
sound right, boy.